Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute series la இன்னைக்கு நம்ம GATE EC 2014 question paperல இருக்க ஒரு question solve பண்ணலாம். Question என்ன அப்படின்னா the state transition matrix pi of t for the system அப்படின்னு நமக்கு இங்க state equation கொடுத்திருக்காங்க. So state transition matrix formula என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா pi of t is equal to Laplace inverse of si minus a the whole inverse அப்படிங்கிறது தான். So first இந்த equationல இருந்து நம்ம A matrix கண்டுபிடிக்கணும் which is 0, 1, 0 and 0. So next step நம்ம SI minus A value calculate பண்ணலாம் which is equal to S0, 0, S minus A value 0, 1, 0, 0 அப்படின்னு இருக்கு. So ரெண்டத்தையும் subtract பண்ணோம் அப்படின்னா S 0 minus 1 minus 1 0 and S அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Next SI minus A the whole inverse calculate பண்ணலாம் which is equal to 1 divided by இதனுடைய determinant value so S square minus 0 and இதனுடைய adjoint வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த diagonal matrix values நம்ம swap பண்ணிக்கணும் and இதனுடைய values just நம்ம sign மட்டும் change பண்ணணும் so 1 and 0 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 1 by S square S 1 0 and S அப்படின்னு கிடைக்கும் இண்டிவிஜுவலா இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்ப நமக்கு 1 by S 1 by S square 0 1 by S அப்படின்னு கிடைக்கும் so Laplace inverse of Si minus A the whole inverse is equal to Laplace inverse of 1 by S 1 by S square 0 and 1 by S அப்படின்னு கிடைக்கும் so இண்டிவிஜுவலா ஒரு டேர்முக்கும் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1 by Sக்கு நமக்கு u of t அப்படின்னு கிடைக்கும் and 1 by S ஸ்கொயருக்கு t into u of tன்னு கிடைக்கும் next 0க்கு 0 and again இங்க நமக்கு u of t அப்படின்னு கிடைக்கும் so யூனிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அதை நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 1 t 0 and 1 அப்படின்னு கிடைக்கும் இதுதான் நம்மளுடைய straight transition matrix phi of t உடைய value